நம்மள பல பேருக்கு அன்னை தெரசாவை தெரிஞ்சிருக்கும். கருணையின் வடிவமே அன்னை தெரசா தான். அவங்க கட்டியிருந்த அந்த வெள்ளை சேலையில 3 நீல நிற கோடுகள் பார்த்திருக்கீங்களா? அந்த 3 கோடுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம இப்போ பார்க்க போறோம். இந்த சேலை பார்க்கவே ரொம்ப எளிமையை காட்டும். அன்னை தெரசா ஏன் ஒரே சேலையை கட்டியிருக்காங்கன்னு பல பேருக்கு கேள்வி வந்திருக்கு. அந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதிலா அன்னை தெரசா சொல்லியிருக்காங்க, சேவை செய்யும் மக்களோடு நானும் ஒருவரா இருக்க விரும்புறேன்னு. அவங்க கட்டியிருக்க வெள்ளை சேலையும் 3 நீல நிற கோடும் எதை குறிக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வெள்ளை சேலை கட்ட காரணம் என்னன்னா, கொல்கத்தாவில் இருக்க ஏழை பெண்கள் விலை கம்மியா இருக்க பருத்தி சேலையை கட்டியிருப்பாங்க. அவங்கள போலவே அன்னை தெரசாவும் விலை கம்மியான பருத்தி சேலையை கட்ட ஆரம்பிச்சாங்க. வெள்ளை சேலையில இருக்க 3 நீல நிற கோடு இயேசு கிறிஸ்துவின் தாயான மேரியை குறிக்குது. தன்னுடைய வாழ்க்கைய அன்னை மேரியின் சேவைக்காக அர்ப்பணித்திருப்பதை வெளிப்படுத்துறதா சொல்லப்படுது. இந்த வெள்ளை சேலையின் மூலம் 3 கொள்கைகளை நமக்கு உணர்த்துறாங்க. எளிமை, தன்னடக்கம், ஏழை மக்களுடன் ஒன்றித்து போதல். அதன் பிறகு அவங்க மிஷனரி ஆஃப் சேரிட்டின்ற அமைப்பை தொடங்கி அந்த அமைப்பில் இருந்த மற்ற சகோதரிகளும் இதே மாதிரி சேலை கட்டணும்னு அன்னை தெரசா அவங்களுக்கு வலியுறுத்தினாங்க. அன்னை தெரசா தன்னோட வாழ்நாள் முழுவதும் அந்த வெள்ளை சேலையை அணிந்திருந்தாங்க. அவங்க அணிந்திருந்தது வெறும் சேலை மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய கொள்கைக்கும் வாழ்க்கையோட நோக்கத்தை வெளிப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த அடையாளமா விளங்குது.